வணக்கம். எங்கள் சீதாலட்சுமி கிரியேட்டர் சேனலுக்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. மேலும் எங்கள் எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் தொட்டில் ஆட்ட மழலை சத்தம் கேட்க சக்தி வாய்ந்த எளிமையான பாடல் பொருள் விளக்கத்தோட. குழந்தோட மழலை சிரிப்பு, மழலை சொல் குழலோட இசை யாழோட இசையோட இனிமையானது. திருவள்ளுவர் திருக்குறளில் மகப்பேறு அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. வீட்டில் மழலை சத்தம் கேட்டாலே ஒரு சந்தோஷந்தான். அதோட இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லிட்டு ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேருமே லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் கல்யாணத்து போதே வயசு கூடி போகுது. சில பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்த வரம் கிடைக்க லேட் ஆகுது. சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு டிலே பண்ணுறாங்க, வருஷம் தள்ளி போடுறாங்க. இதனால் சில பேருக்கு இயற்கையாக குழந்த பிறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் குழந்தைக்கா ட்ரீட்மெண்ட்னு போகிறாங்க. அதில் ஆகிற செலவும் மன உளைச்சலும் சொல்லவே முடியாது. ட்ரீட்மெண்ட்னால எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுதா? அதுவும் இல்லை. ட்ரீட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் லேடிஸுக்கு தான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப அவஸ்தை. ஊசி போட்டு பொண்களோட மனசும் உடம்பு வீக்காக போயிடுது. ஊசி மாத்திரை மருந்துனாலெல்லாம் செலவு ஒரு பக்கம், வலி ஒரு பக்கம்னு இருக்குது. எல்லாம் எதுக்கானா இந்த மழலை சத்தத்துக்காகத்தான். அந்த மழலை சத்தத்துக்காக முருகனோட இந்த பாடல். முருகனுக்காக அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய திருப்புகழ்ல இந்த பாடல் மிகவும் சக்தி வாய்ந்தது. பாடலையும் எளிமையான பொருள் விளக்கத்தையும் இப்போ பார்க்கலாம். பாடல். ஜகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூறி தசமாதம் முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி. பொருள். இந்த உலகமாயில் சிக்கி எனக்கு உன்னோட அருளால் என்னோட இல்லற வாழ்க்கையில் எனக்கு அழகான மனைவி கிடைச்சிருக்கா. என்னோட அழகிய மனைவியோட கருவில் நீ உருவாகி அவளோட உடலில் ஊறி அவளோட கர்ப்பத்தில் 10 மாதம் வளர்ந்து நல்ல வடிவோட நல்ல அழகோட பூமியில் நல்லா தோன்றி எங்களுக்கு நல்ல குழந்தை செல்வமாக நீ பிறந்திருக்க. பாடல். மகாவாவின் உச்சி விழியானனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தரவேணும். பொருள். குமரா, நீ எனக்கு குழந்தையா பிறந்திருக்க. குழந்த பாசத்தில் நான் உன்னை உச்சி முகர்ந்து கண்ணோட கண் வச்சு முகத்தோடு முகம் சேர்த்து வச்சுக்கிறேன். என்னோட மலை போல் இருக்கிற தோளில் நீ தவழ்ந்து என் மடி மேலே உட்காந்து விளையாடி எனக்கு நீ மகிழ்ச்சி தந்து எனக்கு நீ தினமும் உன் மணி வாயினால் முத்தம் கொடுத்து எனக்கு நீ அருள் புரியணும். பாடல். முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேல் அணைக்க வரும் நீதா. முதுமா மறைக்குள் ஒருமா பொருட்டுள் மொழியே உரைத்த குருநாதா. பொருள். முகவசீகரம் கொண்ட குரப்பெண் வள்ளிய நெஞ்சோடு அணைக்க திணைப்புணம் வந்த நீதி அரசே. முருகன் பிரம்மாட்ட பிரணவத்தோட பொருள் என்னன்னு கேட்டார். அது தெரியாதனால அவரை பிரம்மாவை சிறையில் தள்ளினார். அதை கேட்க வந்த சிவன்கிட்ட அவரோட தந்தைக்கிட்ட அதோட பொருளை கேட்குறாரு. தந்தை சிவன் அறியாத ஓம் என்ற சொல்லுக்கு பொருள் தந்த எங்கள் குருநாதனே. பாடல். தகையாத எனக்கு உன் அடிக்கான வைத்த தனியேரகத்தின் முருகோனே. தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே. பொருள். எந்த தடையும் இல்லாமல் அடியவனான எனக்கு நீங்கள் உங்கள் திருவடி தரிசனம் தந்து ஏரகத்தில் சுவாமி மலையில் விருப்பத்தோடு வீற்றிருக்கும்
முருகப்பெருமானே. சூரனை வதம் பண்ண தாய் பார்வதி தேவி வந்து மகனுக்கு முருகனுக்கு சக்தி வேலை கொடுக்குறாங்க. 2 பக்கமும் மரங்கள் நிறைஞ்சிருக்க காவேரிக்கு வடப்பகுதியில் ஏரக திருத்தலத்தில் போர் புரிய தயாராக தாய் கொடுத்த வீரவேலை தாங்கி நிற்கும் பெருமானே. முருகா, நீங்களே எங்களுக்கு குழந்தையா பிறக்க உங்கள்கிட்ட மடிப்பிச்சை ஏந்தி நிற்கிறோம் முருகனே. சுவாமிமலை நாதனுக்கு அரோஹரா, ஏறுமயில் வேலனுக்கு அரோஹரா.